ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் 3D அனிமேஷன் வியூவு. நம்ம பார்க்குற எதுவுமே இதில் உண்மை கிடையாது, எல்லாம் வரைஞ்சி தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 3D அனிமேஷனில் பார்த்தோன்னா ரியல் பிக்சர் மாதிரியே இருக்கும். இதில் நீங்கள் பார்க்குற எதுவுமே நிஜம் கிடையாது. பார்க்குறதுக்கு ரியல் பிக்சரே உண்மையான உருவம் மாதிரி அதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குற சடக்கனவா, கடல் ஆமை, நீலத்திமிங்கலம் இருக்கிறதுலே ரொம்ப நீளமான உயிரினம்னா கடலில் இந்த நீலத்திமிங்கலம் தான் சொல்கிறாங்க. திமிங்கலம் எல்லாமே பாலூட்டி வகையை தான் சார்ந்தது. தன்னோட குட்டிகளுக்கு பாலூட்டி தான் அது வளர்க்குது. பால் ரொம்ப கட்டியான தன்மையில் இருக்கும். அது தண்ணியாக இருந்துச்சுன்னா கடலில் பால் ஊட்டும்போது தண்ணியோட கலந்துடும் அப்படின்னு இருக்கிறதால தான் பால் ரொம்ப கட்டித்தன்மையோடு இருக்கும். அதனால தான் தன்னோட குட்டிகளுக்கு ஒரு சில இது கடலோடு கலந்தாலும் அந்த கட்டித்தன்மையோடு உள்ளது குட்டி அதை குடித்து வளர ஆரம்பிக்கும். காட்டு யானை நார்மல் யானைகளை விட காட்டு யானை பல மடங்கு சக்தி வாய்ந்ததாகவும் உருவத்தில் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம தந்தம் வச்ச யானைகளை பார்க்குறது ரொம்ப அரிது. ஆனால் காட்டு யானைகளை மட்டும்தான் தந்தம் வச்ச யானைகளை பார்க்க முடியும். புலி கூட மரத்தில் இருக்கிறது ரியலாகவே இருக்கிறது மாதிரி இருக்குது. பருந்து தன்னோட உணவுக்காக மீன்களை வேட்டையாடி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பருந்து அரிதாக சாவியை தூக்கிட்டு போகுது. அது எதனாலன்னு தெரியல. ஒரு சில ஃபேமிலி இந்த நீர் யானை கடிக்கிறது மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதை ஒரு சில பேர் வீடியோ எடுத்தும் ரொம்ப ரசிச்சிட்ருக்காங்க. அவர் ரியலாகவே தன்னோட காலை கடிக்கிறது மாதிரி ஆக்ஷன் காமிச்சு தன்னோட ரிலேட்டிவ்கிட்ட அதை வீடியோ எடுக்க சொல்கிறாரு. குரங்கு, சில பச்சைக்கிளி எல்லாமே வளர்ந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது ஒன்றோட ஒன்று டூயட் பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி போஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒன்று மென்ஷன் பண்ணி இருக்காங்க. அதனால் இங்கே சுற்றுலா வர்றவங்க எல்லாருமே அவங்க சொல்லியிருக்கிறத மாதிரி செய்கிறதால மற்றவங்க பார்க்குறத ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. பொம்மையில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது கரடி தான். அதில் அந்த பனிக்கரடி பொம்மை தான் ரொம்ப உமன்ஸுக்கு பிடிச்சது மாதிரி சொல்கிறாங்க. குரங்குல நம்ம நிறைய வகை பார்த்துருந்தாலும் இந்த சிம்பன்சி குரங்கு வகை தான் ரொம்ப பெருசாக இருக்கிறதா காமிக்கிறாங்க. அதோட பல், அதோட நகம், அது கால் கையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த உயிரினம் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதோட நகைலாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதால சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்து பயப்படும். அதனால் சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் இங்கே பார்க்க வரும்போது இந்த மாதிரி உயிரினத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல மொத்தம் 3 ஃப்ளோராக அதை கொண்டு போகிறாங்க. இதில் காமிக்கிற இந்த சயின்டிஸ்டோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். குடுவை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறதா இந்த இதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இவர் யார், இவர் எதை சார்ந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள். இதில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போனேன். ஆனால் உள்ள பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதை நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் தான். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இதை ரெக்கமெண்ட் பண்ணார். இப்போ இங்கே ஜுராசிக் பார்க்கும் நம்மளால் பார்க்க முடியுது. ஜுராசிக் பார்க் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் இது இருந்தால் எந்தளவுக்கு ரியாலிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதோட உருவத்தை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் இதை பற்றி கேட்கும்போது நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். இதெல்லாம் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த உயிரினமாக சொல்கிறாங்க. அதை நாங்கள் பிறக்கும்போதும் இதை பார்த்ததா இல்லை. ஆனால் படத்தில் பார்த்துருக்கோம் இந்த உயிரினெல்லாம் வாழ்ந்ததாகவும் இது ரொம்ப அசுர பலம் கொண்டதாகவும் இதோட ஒவ்வொரு முட்டையும் ரொம்ப நார்மல் சைஸை விட ரொம்ப பெருசாக இருக்கிறதாகவும் குழந்தைங்களுக்கு சொல்லி வளருங்க. ஒரு பறவையோட ரெக்கையில் ஒரு பொண்ணு உட்காந்து அதை வீடியோ கேப்சர் பண்ணுறாரு அவங்களோட ஆள். ஆனால் அந்த பொண்ணு ரியலாக தனக்கு ரெக்கை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இங்கே ஃபோட்டோ வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நமக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம வீடியோவோ இல்லை கேமராவோ எடுத்துக்கலாம். அதை கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிகிட்ட காமிக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இங்கே எல்லா நாட்டுக்காரங்களும் வர்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபாரினர்
எப்படி போட்டு ஓட்டுறாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. அவர் ரியலாக எப்படி போட்டு ஓட்டுவாங்களோ அதே மாதிரியே அவரோட நண்பருக்கு செய்ய காமிக்கிறாரு. அதனாலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. கடைசியாக 3வது ஃப்ளோருக்கு இறங்கி போகும்போது அங்கே ஒரு பெரிய ஃபேமிலி உக்காந்துட்டாங்க. அவங்களோட டயர்ட் காரணமாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இது உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ தான். நம்ம ஆரம்பத்திலே இதுக்கு டிக்கெட் எடுக்கிறதால அதோட இன்க்ளூடிங் தான் இந்த 3D அனிமேஷனும். இதுக்காக நீங்கள் தனியாக டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இதை யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். நீங்கள் உங்களுக்கு அந்த இதை பற்றின பெரிய அளவுக்கு புரியலைன்னா அங்கே உள்ள கவுண்டர் கேளுங்க, அவங்க விவரமாக சொல்லுவாங்க. இது உள்ள கொஞ்சம் டார்க்கு பிளேஸில் தான் கொண்டு போகிறாங்க. அது உள்ள ஸ்டாரும் ஒரு சில மீன்கள், பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி வேறு உயிரினமாக இருந்துச்சு. நிறையா கொக்கு, குருவி இந்த மாதிரியும் காமிச்சாங்க. ஒரு சில பேர் அதில் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தா நம்மளும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை அவங்க க்ரியேட் பண்ணாங்க. இந்த பட்டாம்பூச்சியில் உள்ளது மாதிரியே அந்த பொண்ணு தனக்கு ரெக்கை உள்ளது மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப ரஷ்ஷாக பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக எந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஃபாலோ பண்ணால் ரியலாக அந்த ஃபோட்டோவில் எந்த மாதிரியான வியூவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்து பார்த்தாவே தெரியும். என்னோடய சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக சுற்றி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு போங்க. கண்டிப்பாக அதுக்கு பிடிச்சது மாதிரி சில ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தோம்னா அதோட பெரிய வயசு ஆகும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன வயசில் அது இங்கே இருக்கிற உருவத்தையும் அவங்க இருக்கிற அந்த அழகையும் நம்ம ஏற்கனவே படம் பிடிச்சி காமிச்சோன்னா அவங்க பெரியவங்களாகும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி நம்மளையும் எதுவும் கேள்வி கேட்காமல் இருப்பாங்க. ஏன் என்ன சின்ன வயசில் சில ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கல அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஏரியாக்கள் அழைச்சிட்டு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ கொஞ்சம் கேப்சர் பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோலாம் அவங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சேன்னா ஒவ்வொரு வயசுலேயும் நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க, என்ன மாதிரி முறையில் வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட வாலிப வயசில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணுற எங்களுக்கும் கூடுதலாக நீங்கள் ஏதாவது சஜஷன் சொன்னாலும் கண்டிப்பாக தயங்காமல் சொல்லுங்கள். நாங்களும் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் நல்ல வீடியோவை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிறதுல எப்பயுமே தயக்கப்பட்டதே இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். இதுதான் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட காலணிகளில் ஷூலாம் வச்சுட்டு போகிற இடம். ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ரேக்கு போட்டு நல்லா நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. அதை போயிட்டு வரும்போது அங்கே ஷூ போட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை.